ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் 2026 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்றிருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த 2026 எப்படி இருக்க போகுது, சென்ற ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு ஏதோ நல்லது நடக்கும், வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு காத்திருந்தது தான் மிச்சம். வீடு கட்டலாமான்னு முயற்சி பண்ணீங்க, முடியல. பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும், இப்படி பலவாறாக முயற்சி பண்ணீங்க. ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுதான் அங்கே ஒரு நிலை. கடந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சமாக இருந்தது. நல்லது நடந்ததா அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லது நடக்கவில்லை. சரி, இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க? இந்த 2026 நல்லா இருக்குமா? இந்த 2026 கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வருகிறது. ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை. அப்போ மற்றவங்க சாதிக்க மாட்டாங்களா? எல்லாருமே சாதிப்பார்கள். ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி, மீனராசி, மேஷராசி, இந்த 3 ராசிகளுக்கும் 7 சனி போய்கொண்டிருக்கிறது. ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா, டிசம்பர் கடைசி வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி. அப்போ டிசம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கார். கும்பத்தில் தான் ராகு, சிம்மத்தில் தான் கேது. அதனுடைய பலனை நம்ம ஆண்டு பலனை நம்ம சொல்ல போகிறோம். குரு பகவான் எடுத்துட்டிங்கனாக்கா இந்த ஆண்டு 3 ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு 12 ராசிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறார். மே மாதம் வரைக்கும், ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெற்று பலனை தரப்போகிறார். அக்டோபர் 14 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் வருட இறுதியில் வரைக்கும் சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார் குரு பகவான். அதிசாரம் பெற்று போகிறார். அப்போ குரு பகவான் 3 ராசிக்கு இடம்பெயர்ந்து சென்று பலனை தரக்கூடிய நிலை. ராகு கேது பயிற்சி டிசம்பர் கடைசி, அதாவது முதல் வாரம் தான் இருக்குது. அதனால் மேக்சிமம் நம்ம ராகு கேதுவை பலனை எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி இல்லை. இப்படி ஆண்டு கிரகங்கள் நல்ல பலனை தருமா? சென்ற ஆண்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சதே ஒழிய நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிங்க, எதுவும் நடத்த முடியல. வருமானத்தில் சரியான ஒரு நிலை இல்லை. வருமானத்தில் தடை இருந்தது. வரக்கூடிய காசு பணம் குடும்ப செலவு மெயின்டெனன்ஸுக்கு சரியாக இருந்தது. ராகு கேதுக்கள் அவருடைய பங்குக்கு ஒரு கிரகம் நல்லா, அதாவது ஃபேவரபுளாக இருந்தால் இன்னொரு கிரகம் அன்ஃபேவராக மாறிடும் எந்த ஒரு ராசிக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை சரியாக இருந்ததா அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் தர இருந்தது. இப்போ இந்த ஆண்டு 2026 ராகு கேது ஸ்தான பலம், பார்வை பலம், சனி பகவான் ஸ்தான பலம், அது பார்வை பலம் தீர்ச்சின்னம் தான், தீய பலம் தான் தருவார். குரு பகவான் 3 ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதால ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலங்களால் 12 ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த 2026 அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. அடுத்த உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் நன்மையாக நடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த என்னுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைத்திட ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஹாப்பி நியூ இயர் 2026. மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இந்த 2026 மிதுனத்தில் 5 மாத காலம் சுமார், கடகத்தில் 5 மாத காலம் சுமார், சிம்மத்தில் 2 மாத காலம் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். இது ராசிநாதனுடைய நிலை. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த 2025 காட்டிலும் இந்த 2026 சிறப்பாக இருக்குமா, இல்லை 2025 எப்படி இருந்தது அப்படி தான் இருக்குமா, ஒரு மாறுதல் கிடைக்குமா, ஒரு ஆறுதல் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எங்களது இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்கள் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த ஆண்டு நல்லது நடக்க ஆண்டவன் துணை புரியட்டும். இந்த மீனராசி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 ஆண்டு 7.5 சனி. இதில் கும்பத்தில் 2.5 வருஷம் சனி சஞ்சாரம் செய்வது, ராசியில் 3ஆம் மாதம் 2025 வந்தார் சனி பகவான். சரி, அது ஓராண்டாக எடுத்துக்கலாம், பரவாயில்ல. அப்போ 2.5 ஒரு 1 3.5 வருஷம் அதிகபட்சமாக. நான் 7.5 3.5 போனேன். 4 ஆண்டு காலம் இன்னும் கண்டிப்பாக 7.5 சனி இருக்குது. இருந்தாலும் நம்ம 2026 ஆண்டு பலனை தான் சொல்கிறோம். அப்போ இந்த 7.5 சனி அப்படின்னும் பொழுது முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தாங்க. சுமார் ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் நாட்டம் இருக்காது, மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது, படிப்பு தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணும். அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மங்கு சனி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி 2வது ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. 3வது ரவுண்டு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது வயோதிகம் காரணமாக உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும். அது 3வது ரவுண்டு. எது யாராக இருந்தாலும் அது 10 வயசு குழந்தையாக இருக்கட்டும், இல்லை 60 வயசு மூத்த குடிமகனாக இருக்கட்டும்,
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். ஓரளவுக்கு சனி பகவான் இந்த ஓராண்டு முழுவதும் இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ இன்னும் இருக்க போகிறார். 1.5 வருஷம் இருப்பார்னு முதல்ல சொல்லிட்டோம். ஆண்டு பலனை தானே நம்ம தீர்மானிக்க சொல்கிறோம். இப்போ இந்த ஓராண்டு சனி பகவான் நல்லா வச்சு செய்வார். அப்போது நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அனுமன் சாலிசா சொல்லுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த சனி பகவான் ராசியில் இருக்கார் அப்படின்னா டென்ஷன் இருக்குங்க, பரபரப்பு. எங்கே 7ஆம் இடத்தை வேறு பார்க்குறாரா? டென்ஷன், பரபரப்பு, குடும்பத்தில் டென்ஷன், கணவன் மனைவி நட்பு உறவினர் வட்டாரம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் சாதாரணமாக நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக பேசக்கூடியவர்கள். ஆனால் திடீர்னு பார்த்தா எப்போ டென்ஷன் ஆகி உங்கள் வாய்ஸ் ரேஸ் ஆகுதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்க. பிபி சுகர் எகிரக்கூடிய நிலை ஒரு 50-40 வயசுக்கு மேலேயே வந்துடும் அப்படின்னு கூட. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சூதனமாக நடந்து கொள்ளுங்கள். நமக்கு 7 நடக்குது, நம்ம பார்த்து தான் போகணும். யாராவது கூப்பிடுவாங்க, கோபால் இங்கே வாங்கன்னு வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? காதில் கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கணும். ஏன்னா அதை லூஸ் ஆகிய போயிட்டே இருக்கான். அதுபோல் அவங்க அப்படி நினச்சிட்டு போட்டோம். ஆனால் அங்கே வரக்கூடிய பிரச்சனை கிரியேட் ஆகாமல் வந்துடுச்சு. நீங்கள் அது எஸ்கேப் ஆகிட்டீங்கல்ல, அது பெரிய விஷயம் இல்லையா? அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சூதனமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, சனி வேறு என்னெல்லாம் பண்ணுவார்? வேலையில் முடக்குவார். வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல சரியான வருமானம் இருக்காது. அடிக்கடி லீவு போட வேண்டிய நிலை வரும் பணியாளராக இருந்தால். ஏதோ குடும்ப சூழ்நிலை, இல்லை உடல்நிலை காரணம், இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம், அப்போ உங்களுக்கு சம்பளம் கம்மியாக வரும். அது ஒரு லீவ் போட்டால் கட்டு தானே, லாஸ் ஆஃப் பே தானே. அதுபோல் சொந்த தொழில் பண்ணுறவங்க மாதத்தில் 10 நாள் உங்கள் கடையை திறக்க முடியாது. 20 நாள் திறந்து 30 நாள் திறந்தாலே உங்களுக்கு நமக்கு வெளியில் வருமானம். இன்னும் 20 நாளில் எங்கேருந்து வெளியே போகுது? அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வருமானம் வருதோ இல்லையோ செலவு ரெட்டிப்பாக இருக்குங்க. காத்துக்கிட்டு இருக்கும், அணிவகுத்து நிற்கும் செலவுலாம். ஆனால் வருமானம் ஜோபியில் இல்லை, 10 ரூபாய் இல்லை, ஆனால் 100 ரூபாய்க்கு செலவுக்கு தயாராக நிற்கும், அணிவகுத்து நிற்கும். அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் உங்களுக்கு பேனலில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் பார்த்தா உங்களுக்கு பின்னாடி வந்தவராக இருப்பார், அவருக்கு கொடுத்துருவாங்க. ஏதோ கேட்டால் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட். எல்லாம் கடவுளுடைய கையில் தான். அவன் ஆட்டு விற்கிறான், நம்ம ஆடி பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம். அது 7 சனி. அது நடக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அவங்க எப்படி பாடுபடுறாங்கன்னு. 7 சனி பெரும்பாலும் எல்லாருக்கும் வரும். ஆனால் ஒரு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும் பாருங்க 7 சனி. அப்போ தாங்க புரியும் 7 சனின்னா என்னான்னு ரொம்ப புரியும். அதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப உங்களை போட்டு நான் இது பண்ண வேண்டாம், இம்சை பண்ண வேண்டாம். அதனால் கொஞ்சம் இதால் நிறுத்திக்கிறேன். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. மற்றபடி சனி பார்வை கொடியது. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஏற்கனவே 7 சனி. நீங்களே ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க, அடி எடுத்து வைக்க மாட்டீங்க. அப்படி மீறி எடுத்து வச்சா அது சக்ஸஸ் ஆகாது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அதாவது முயற்சி எடுத்து வைப்பீங்க. எடுத்து வச்சாலும் அது தாமதம் ஏற்படும், தடைகள் ஏற்படும். மற்றபடி இளைய சகோதரம் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு, நண்பர்கள்கிட்டேயே மோதல், வாக்குவாதம், கூட்டுத்தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. இப்படி
எங்கே திரும்பினாலும் ஷாக்கடிக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் ஏழ்ரை. அடுத்தவன் போவான், அவனுக்கு வழுக்காது, அவன் கீழே விழமாட்டான். ஆனால் உங்களுக்கு ஏழ்ரை நடக்கும், அது என்னவோ ஒரு சின்ன துரும்பு கூட உங்களை கவுத்துரும், அதை வழுக்கும். பார்த்தீங்கன்னா முன்ன 4 பேர் போனாங்க, அவங்களாம் விழலையா, நான் விழுந்துட்டேயா? ஏன்? அங்கே ஒன்றுமே இல்லை, பிகாஸ் ஆஃப் 7.5. அதுதான், அதை புரிஞ்சுக்கிங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. ஆனால் சில பேர் சொல்கிறீங்க பதிவுங்களை, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பொது பலன் 30 விழுக்காடு தாங்க. 100 விழுக்காடு, அதாவது 70 விழுக்காடு உங்கள் பிறப்பு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அது தசா புத்தியை வச்சு தான் சொல்ல முடியும். நல்லது நடந்தால் நல்லது, கெடுதல் வந்தால் கெடுதல்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோச்சார பலன் என்பது 30 விழுக்காடு தாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேதுவில் எடுத்துக்கலாம். ராகு 12ல் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 12ல் ராகு இருக்கிறது ஓகே. அதுலேயே அதிகபட்சமாக 7 மாத காலம் குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். அப்போ யாரெல்லாம் இந்த மீன ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க, இல்லை வெளிநாடு போய் கல்விக்காக போகிறீங்க, கண்டிப்பாக கல்வி பயில முடியும். இல்லை சொந்த தொழில் அங்கே போய் பண்ணணும், தாராளமாக பண்ண முடியும். கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ல் கேது இருக்கிறது சூப்பருங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ல் கேது சொல்லவே தேவை, நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. ஸோ கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். இருந்தாலும் ஓம் அமிர்த கேதுவை போற்றி 1008 சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். ஓம் அமிர்த ராகவே போற்றி அப்படின்னு 1008 சொல்லுங்கள். நீங்கள் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இப்போ ராகு கேது ஓராண்டு காலம் அவங்களுடைய பலன் அதை பார்த்துட்டோம். அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசிநாதன். அவர் தாங்க, அதாவது சொந்த வீட்டுக்கு யாராவது இது வைப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதுபோல் இவர் உங்கள் ராசிநாதன். அவர் ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலத்தால் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லாருக்கும் குரு தான். 12 ராசிக்கும் சூப்பர் சுபகிரகன்றாங்க. ஆனால் அந்த மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அவங்க ராசிநாதன் இல்லைங்களா? அப்போ அவருடைய செயல்பாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்து நல்லது செய்யக்கூடிய நிலை. அப்புறம் 5ஆம் இடம், 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, உச்ச நிலை பெறுகிறார். 6ஆம் இடத்துல குரு வருகிறார். எங்கே எப்படி போனாலும் பார்வை பலம் வேறு இருக்குது. இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போ அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய, என்னதான் ஏழை நடந்தாலும் நான் இருக்கேன்டா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், கவசமாக இருக்கேன்டா அப்படின்னு குரு பகவான் சவால் விட்டு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலை. தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். ஏனோ தானோன்னு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, 7 சனி இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ கடமைக்கு வந்து கடையை திறந்து கடமைக்கு உட்காந்து வியாபாரம் பண்ணுவீங்க. ஆனால் வியாபாரம் சூடு பிடிச்சி பொருள்லாம் காலி ஆகிடுச்சிங்க. அப்போ இந்த மாதம் இப்படின்னும் போது அடுத்த மாதம் டபுள் ரெட்டிப்பாக இங்கே கடனை உடனே வாங்கி இப்போ நிறைய கமாடிட்டியை அடுக்கணுங்க. நிறைய அடுக்கி வச்சு ஷோவாக அடுக்கி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும். அப்போ என்ன ஆகும், என்ன இந்த கடையில் நிறைய எல்லா சாமானும் வச்சுருக்கார் அப்படின்னு எல்லாம் வாங்குவாங்க. அப்போது சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமான வருமானம் அதிகமாகும். அப்போது உங்களுக்கு என்னதான் 7 சனி நடந்தாலும் சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அதிகப்படியான உழைப்பு, பயந்து இருப்பீங்க. ஐயோ நம்ம ஜெயிப்போமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு 8 ஹவர் டியூட்டி பார்க்குறது 10 ஹவர் பார்ப்பீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க கடனை வாங்கி கடையை விரிவு பண்ணிட்டேயா, இன்னும் ஜனம் வந்துக்கிட்டே இருக்குது, கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க, நான் எப்படி கடையை மூட அப்படின்னு இருந்து இன்னும் 2 ஹவர் 3 ஹவர் இருந்து வியாபாரம் பண்ணுவீங்க.
சரி, நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன், தனியார் துறையில் இருக்கேன், ப்ரெஸ்ஸில் இருக்கேன், மீடியாவில் இருக்கேன், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. ரெகக்னேஷன் கிடைக்கும். வேலை பார்க்குறதுக்கான ஒரு ரெகக்னேஷன், அதாவது மற்றவர்கள் ஒரு பாராட்டு கடிதம் எழுதுனாலும் பரவாயில்ல, சூப்பருங்க அப்படின்னு மனம் திறந்து உங்களை பாராட்டக்கூடிய சூழல் நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளாவது உங்களுக்கு அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கொடுக்குங்க. இதுதான் 7 இருந்தாலும் அப்போது நீங்கள் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுவீங்க. நல்லா வேலை பார்க்குறேன், அதனால் பாராட்டுறாங்க அப்படின்னு. அதுலேயும் ரிஷிகள், குருமார்கள், டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, குருத்துவமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஜோசியர் இருக்கலாம், வழக்கறிஞர் இருக்கலாம், இவங்கெல்லாம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அடுத்த லெவலுக்கு போய் சேரக்கூடிய அடுத்த லெவல் அப்படின்னு சொன்னால் உங்கள் எய்ம் என்ன, அந்த எய்மை தாண்டி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. சூப்பர், நல்லா சாதிப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது முதல்ல தொழில் நல்லா போகுது, வருமானம் வருது, உத்தியோகம் நல்லா போகுது, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட். ஒரு சிலருக்கு உங்கள் திறமையை பாராட்டி டபுள் ப்ரமோஷன் கூட கொடுப்பாங்க ஒரு நிறுவனத்தில், ஒரு கவர்மெண்ட்டில். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க. ரொம்ப நல்லா பார்க்குறாரு, இந்த இந்த இதையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்பாடாகக்கூடிய நிலை. திறமை இன்புட் இருக்குன்னா அவுட்புட்டு கண்டிப்பாக வரப்போகுது, நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது. அப்போ காசு பணம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, ஃப்ளாட்டை வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. சொகுசான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையுமா? கண்டிப்பாக அமையும். சூப்பரான ஒரு காலகட்டம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு என்னதான் 7 சனி நடந்தாலும் இந்த 2026 மறக்க முடியாத ஒரு ஆண்டு, திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு. செல்வம் கொழிக்கப் போகிறது, பணம் வரவு அதிகரிக்கப் போகிறது, வங்கி கணக்கு உயரப்போகிறது, கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து பெறப்போகிறீர்கள். நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க.